Hi friends, welcome to Make's Kitchen. இந்த வீடியோவில் மீன் குழம்பு டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே மீன் குழம்புனாலே அன்னைக்கு வீடு ஃபுல்லாக அந்த மீன் குழம்பு வாசனை தான் அப்படி வரும். இந்த மீன் குழம்பு அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃபன் வெரைட்டிஸுக்கும் சாதத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய் 2, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இது கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம அரைக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை, கொரன்னு அரைச்சிட்டாலே போதும். இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்கேனோ எல்லாத்தையும் இந்த ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன். மீன் குழம்புனாலே தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் ரொம்ப சேர்த்திங்கன்னா கசக்கும் சாப்பிடும்போது, அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியணும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்து நம்ம நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பொதுவாக வெங்காயம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சு அதை தான் வதக்கி நம்ம மீன் குழம்பு பண்ணுவோம். இது நம்ம அரைச்சி விட்டு பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு மண் சட்டியில் பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மல் பாத்திரத்தை விட இந்த மாதிரி மண் சட்டியில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5 ஸ்பூன். எனக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் குழம்பு பொடி எப்பயுமே சேர்க்குற மாதிரி சேர்க்குறேன். நீங்களும் எந்த அளவுக்கு குழம்பு பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு பொடி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்படி கூட சேர்த்து நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போது இந்த குழம்பு பொடியோட பச்சை வாசனை போகணும், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் புளி தண்ணி சேர்க்க போகிறேன். நான் குடம்புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் மீன் குழம்புக்கு எப்பயுமே குடம்புளி தான் சேர்ப்பேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம நார்மல் புளி தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் சைஸ் புளி எடுத்து நீங்கள் அதை ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். எது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை நான் இப்போ சாதத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு கொதி வர்ற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீன் சேர்க்க போகிறேன். எந்த மீன் வேணால் இதுக்கு எடுத்துக்கலாம், இந்த மீன் தான் இல்லை. எனக்கு இங்கே புள்ளி வாழை அப்படின்னு ஒரு மீன் கிடச்சது, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன், அதை தான் சேர்க்க போகிறேன். நார்மலாக மீன் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் மீனில். குழம்பு கொஞ்சம் நல்லா முக்கால்வாசி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும், அப்போ தான் அந்த மீன் உடையாமல் இருக்கும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கலக்கி விடாதீங்க, மீன் உடஞ்சிரும். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் மூடி போட்டு நம்ம வேக வச்சா நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
நான் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை மேலே தூவி இருக்கேன். நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலை தூவும் போது நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், மீனும் நல்லா வெந்துருச்சு. நான் அடுப்பை இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வந்து மண் சட்டியில் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாகவே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா ரொம்ப மீன் வெந்து உடஞ்சிரும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே கமகமன்னு மணக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைப்பில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங்.